அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடத்தின் அடிப்படையில் பிரசன்னம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அதுவும் பங்குச்சந்தை பிரசன்னம் ரொம்ப நிறைய நபர்கள் கேட்டு நிற்கக்கூடிய ஒரு விஷயம். பங்குச்சந்தை பிரசன்னம் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமும் கூட. இது நம்ம கணிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்னா, முதல்ல யாருக்கு பிரசன்னம் கணிக்கிறோமோ அவங்களுடைய பெயரை முதல்ல நம்ம தெளிவாக சொல்லிடணும், ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கடுத்து எந்த நாளில் பிரசன்னம் கணிக்கணுமோ டிஃபால்ட்டாக அந்த டேட் இருக்கணும், அந்த டைம் இருக்கணும். ஜோதிடர் எந்த ஊரில் இருக்காரோ அந்த ஊர் லொக்கேஷனை போட்டு தான் பிரசன்னம் கணிக்கணும். அதே மாதிரி கேள்வி ரொம்ப தெளிவாக இருக்கணும். வில் ஐ கெட் ப்ராஃபிட் இன் நிஃப்டி மார்க்கெட், அது மாதிரி வில் ஐ கெட் ப்ராஃபிட் இன் நிஃப்டி மார்க்கெட் டுடே, அது மாதிரி கேள்வி இன்று எனக்கு பங்கு சந்தையில் லாபம் கிடைக்குமா, ரொம்ப தெளிவான கேள்வியாக இருக்கணும். அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஹோரர் நம்பர் ரொம்ப ரேண்டமாக இருக்கணுங்க. என்ன நம்பர் வரப்போகுது அப்படின்றது நமக்கு தெரியவே கூடாது, அந்த அளவுக்கு இது ரேண்டமாக இருக்கணும். அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் லாபம் நஷ்டம் இந்த ரெண்டு விஷயத்தை மையப்படுத்தி தான் இந்த செயல்பாடுகள் இருக்குது. அதனால் லாபம் அப்படின்னா 2, 6, 11 அது கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. நஷ்டம் அப்படின்னா 5, 8, 12 இந்த ரெண்டு விஷயம் நமக்கு ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம். பிரசன்னம் போடும்போது எப்பவுமே பிரசன்ன கேள்வி சரியா அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அது என்ன பிரசன்ன கேள்வி சரியா அப்படின்னு பார்த்தோம்னா, லக்னத்துடைய உபநட்சத்திரம் நமக்கு 2, 6, 11 அல்லது 5, 8, 12 இந்த 6 வீடுகளில் ஏதாவது ஒரு வீடை குறிக்காட்டினாலும் கேள்வி சரி. இது ஃபஸ்ட்டு விஷயம். இது கேள்வி சரின்னு வந்தால் தான் நம்ம பதில் பார்க்க போனோம். சப்போஸ் 2, 6, 11, 5, 8, 12 எதுவுமே குறிக்காட்டல அப்படின்னா கேள்வி சரியில்லை. நம்ம இன்னொரு முறை நம்பர் எடுத்து தான் பிரசன்னம் போடணும். அதுக்கு தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்து பதில் பார்க்கணும். லாபமாக நஷ்டமாக இன்றைக்கி ட்ரேட் பண்ணால் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம், லக்னத்தோட உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் தான் பதில் சொல்லும். நின்ற நட்சத்திரம் 2, 6, 11 குறிக்காட்டுச்சுன்னா லாபம் கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு விஷயம். அதே லக்னத்தோட உபநட்சத்திரம் 5, 8, 12 குறிக்காட்டுச்சுன்னா நஷ்டம் ஏற்படும். இது ரெண்டாவது விஷயம். ரெண்டுமே கலந்து குறிக்காட்டுது. லக்னத்துடைய உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 6, 11, 5, 8, 12 இந்த ரெண்டு வீட்லையும் கலந்து குறிக்காட்டினா அப்பையும் நஷ்டம்தான் ஏற்படும். ஏன்னா 5, 8, 12 அப்படின்றது விஷம் மாதிரி. 1 லிட்டர் பாலில் ஒரு துளி விஷத்தை கலந்தாலும் அது விஷம் தான். அதனால் முதல் கேள்வி சரியா 2, 6, 11, 5, 8, 12 லக்னத்தோட உபநட்சத்திரம் எதனா ஒரு வீடை குறிக்காட்டினாலும் கேள்வி சரி. பதில் பார்க்குறப்போ நின்ற நட்சத்திரம் வெறும் 2, 6, 11 மட்டும் காட்டணும். அப்படி காட்டினா லாபம். நின்ற நட்சத்திரம் 5, 8, 12 காட்டுச்சுன்னா நஷ்டம். ரெண்டுமே கலந்து குறிக்காட்டினால் நஷ்டம். கேள்வி எப்படி கேட்கணுன்றது கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. வில் ஐ கெட் ப்ராஃபிட் இன் நிஃப்டி மார்க்கெட் டுடே அப்படின்றது எனக்கு வரணும். இன்று எனக்கு பங்கு சந்தையில் லாபம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தெளிவாக கேள்வி இருக்கணும். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.